தேங்க்யூ. நீங்க ஏதோ வேலை இருக்கிறதுனால தான் கை என்ன கூப்பிட்டதுக்கு மாத்திரம் இல்ல இல்ல நீங்க ஏதோ வேலை இருக்கிறதுனால தான் கை தூக்குறீங்க அடிக்கடின்னு தெரியும் எனக்கு. ஆமா சார். இல்ல நான் ஃபுல்லா கேட்க முடியும் பட் பேச முடியாது வெளியில போயிட்டேன்னா அதுக்காக. தேங்க்யூ சோ மச் சார். இந்த தேங்க்யூ வந்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ. உங்களுக்கு வந்து புகழ்ந்தா பிடிக்காதுன்னு தெரியும் சார். இருந்தாலும் வந்து இன்னைக்கு வேற வழி அதுக்குதான் வந்து ஒன் மேன் ஆர்மியா இருந்தா நாங்கெல்லாம் முதல்ல இருங்க கம்முன்னு இருங்க எல்லாரும் ஒரு கைத்தட்டல் தட்டுவோம் ரேணுக்காக. ஏன்னா நிறைய ஆளுமைகளை அறிமுகப்படுத்துறீங்க ரேணு. வா 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 சூப்பர். ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் விக்குதுன்றீங்களா? தேங்க்யூ சோ மச். எனக்கு வந்து இங்க நிறைய உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. வசந்தி மேம் நான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் லக்கிலி வந்து அவங்கள நேர்ல பாக்குற ஒரு சந்தர்ப்பம். அந்த குரல் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அத வந்து நேர்ல பக்கத்துல உட்காந்து கேக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு. ரியலி ஃபீல் சோ பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஒருத்தரையும் இங்க நான் சொல்லணும். ரிஃபை பாய் வந்து நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா நானும் கல்யாணியும் அடிக்கிற லூட்டியில வந்து நடுவுல உட்காந்துக்கிட்டு அவரை என்ஜாய் பண்றது வந்து மறக்கவே முடியாது. சிவகுமார் சார் வந்து நான் இத்தனை நாளா நம்பி இருந்தேன் சார். சிவகுமார் சார் முந்தா நேத்து தான் சார் தெரிஞ்சது அவருக்குள்ள இருக்கிற சைல்டு என்னன்னு. ரோல் அது ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க சார். அவரும் சரி கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கயா. அப்புறம் ஞானசேகர் சார் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்லாம் தெரியாது. வெரி ரெஸ்பெக்டபிள் பர்சன், ரொம்ப பிடிக்குமா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் என்னோட கதை சொல்ற நேரத்துல அவரு வரணும், ஒரு முறையாக கேட்கணும். ஆனா அவர் சொன்னார் இல்லம்மா நான் கேட்டிருக்கேன்மா நான் பாத்திருக்கேன்மா, இருந்தாலும் நேர்ல வரமாட்டாரு அப்படின்னு எனக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டீங்கல்ல வந்துருவார் சார். நெக்ஸ்ட் டைம் வந்துடுறேங்க. அவரு ரொம்ப ரீசெண்டான மனுஷன் வந்துருவாரு. அதுக்கு தானே சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருமே வந்துட்டு மதுரம், சரளா, மாலத்தி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. சோ நான் அப்புறமா சொல்றேன். அலைவர்மன் சார் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி. அதுக்கப்புறமா வந்து இங்க இருக்கக்கூடியவங்களை மட்டும் சொல்றோன்றது இல்லாம கல்யாணி வந்து ரொம்ப லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து லதா மேம் ஸ்வீட் ஒரு பக்கம் போட்டீங்கன்னா ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க முத்தையா சார், ராமநாதன் சார். நான் வரல இதுக்கு பேர் கோத்து விடுறதுன்னு பேரு. முப்பெரும் தேவியர் விட்டாங்க. ஆனா நான் சஃபரி சமைக்க ஆல் ஓவர் மை பாடி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவ்வளவு கனெக்டட். ஏன்னா உங்களெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் பாக்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஃபீவரிஷா இருக்கும். டோலோ 650 தேடுது மனசு. அதுக்கப்புறமா எப்படியாவது பாத்துடணும் அப்படின்னு இருந்தது. நிஜமா நடந்த விஷயம். ஒரு 4 days முன்னாடி கல்யாணி வந்து ஏன்பா இந்த கோபிகான்னு ஒரு கேரக்டர் இருந்தது, அது எங்கேயாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கொண்டு போய் தொலைச்சிட்டோம். எனக்கும் கோபிகாக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே ஒரு கனெக்ஷன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ராம் சாரோட செஷன்ல வந்து இப்படியே உட்கார்ந்துருப்போம். நான் வந்து அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற போட்டோன்னு நினைச்சிருந்தேன் ரொம்ப நாளா. நானு செய்யவே செய்யாது, அப்படியே வச்ச கண்ணு வாங்காம ஒரு கையில ஒரு பென்சில் இருக்கும், இப்படியே உட்காந்துருக்கும். அந்த பென்சில் அந்த மாதிரி எழுதாது, ஆனா அப்படியேதான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எனக்கும் நானும் கோபிகாவும் கல்யாணி நானும் எப்படியும் அதே மாதிரிதான் அரட்டை அடிச்சுக்கிறது எல்லாமே. மாலத்தி வந்து வெரி ஸ்வீட். ஒரு மாலத்தினாலே எனக்கு ஒரு பச்சை பசேல்னு ஒரு பனி படர்ந்த ஒரு துளிரா நான் எப்பவுமே பார்ப்பேன். மாலத்தினா எனக்கு அதுதான். சோ இந்த அளவுக்கு இந்த ஒரு கனெக்ஷன். நேத்திக்கு அமுதாமா வந்து அப்கோர்ஸ் அமுதாமா வந்து ஒரு அம்மா ஒரு ரோல் எல்லாரும் பார்க்கும்போது அந்த கனெக்ஷன் வரும். பட் நேத்திக்கு வந்து கெஸ்ட் வந்து அவங்களுக்கு தொண்டை வந்து கமருச்சு, அவங்களால பேச முடியல. she got so emotional. நீங்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு she got so connected to அமுதா. இது பார்க்கும்போது நம்மெல்லாம் மட்டும் இல்ல, நம்மளெல்லாம் தாண்டி கெஸ்டுக்கு கூட வந்து அந்த கனெக்ஷன் இங்க ஏற்படுது. இப்போ ஓகே ஒரு 4 பேர் 5 பேர் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக் வெரி நாலேஜபிள் குரூப்னு சில பேர் சொல்றது, ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆறேன், ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க, ரொம்ப இன்டெலெக்சுவல் குரூப், இதுதான் பேரு நமக்கு கிடைக்குது MOMக்கு. அண்ட் தென் வந்து எல்லாத்துக்கும் மேல நான் சார் உங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க ஸ்டீஃபன் சார், வேற வழி கிடையாது, நான் யாரையும் சொல்ல முடியாது.
நான் வந்து ஒருத்தங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா யூஸ்வலா வந்துட்டு ஒரு பெரிய ஆள், அதாவது ஒரு ஒண்ணுமே இல்ல, ஒரு விஷயத்த நடத்துறவங்க யாரா இருந்தாலுமே 100 தடவை யோசிக்கிறதும், நாளைக்கு சொல்றேன் பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவர் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி என்கிட்ட வந்து இழுத்தடிச்சதோ சொன்னதோ கிடையாது. எனக்கு வந்து நல்லா நேத்து பொழைச்ச காலம் என்னமோ வருது பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சது கிடையாது. என்ன டக்குன்னு வந்து எனக்காக வந்து ஓகே பண்றது. அவர் யோசிச்ச ஒரே விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமாவை பத்தி சொல்லும் போது மாத்திரம் சரி 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 சொல்லு அப்படின்னு என் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதை ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு சின்ன தயக்கத்தோட ட்ரஸ்ட் வச்சு ஆரம்பிச்சாரு. பட் அது 1 வீக் சக்சஸ்ஃபுல்லா போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னமும் ராமு சார் எனக்கு வந்து அப்ரிசியேஷன் போடல, எனக்கு ஃபீட்பேக் பார்த்ததெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நீங்க என்ன சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். சரி வரேன். இல்ல எத்தனை விஷயம் பேசிட்டாங்க பாருங்க. செல்ஃபிஷ்னஸ் பேசிட்டாங்க, குரூப் கனெக்ஷன் பேசிட்டாங்க, எமோஷன் பேசிட்டாங்க. இப்ப சொன்ன எல்லா விஷயமும் ரேணு பேசிட்டாங்க. டாமினண்டா இருக்கணும் பாக்குறாங்க, டாமினண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து எனக்கு இந்த கனெக்ஷன் ஃபீல் சோ பிளெஸ்ட். இங்க வந்துதான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் ஆடியோல சொல்லும் போது எனக்கு இருந்த டோன் கம்ஃபர்ட் எனக்கு வீடியோல வராதுன்னு நான் நினைச்சேன். I need to thank Selva for this. ஏன்னா அவர் தான் வந்து உங்களால முடியும், எல்லா வாய்ஸையும் நீங்க வீடியோல எடுங்க அப்படின்னு சொல்லி என்னை இங்க வந்து பண்ண வச்சாரு. So I thank Selva for this. And என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரளா, ஜெயந்தி 2 பேருக்கும், அவங்க இல்லைனாலும் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் தங்கச்சி வந்து என்னோட காயத்ரி, அவங்களுக்கும் நான் இங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து நம்ம கதை சொல்றதுக்கும் ஒரு செஷனுக்கும் இங்க வரும்போது கூட்டம் இல்லைன்னா நமக்கு அது ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கும். அவங்க என்னைக்குமே ஒரு கூட்டம் என் கூடவே வந்து அந்த கதையை கேட்டுட்டு அட்லீஸ்ட் நான் சொல்லுவேன் மொபைல் ஆனாவது பண்ணி வச்சிருங்க, எனக்கு யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்க்க அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. நடராசன் சாருக்கும் என்னுடைய நன்றிகள், மல்லிகா மேம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்க இருக்கிறவங்களுக்கு. ராதாகிருஷ்ணன் சார் தேங்க்யூ சோ மச். நான் வந்து ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட். இன்னைக்கு நீங்க என்ன இவ்வளவு தூரம் குறிப்பிட்டு சொன்னது வந்து நான் பண்ண பாக்கியம் சார். தேங்க்யூ சோ மச். MOM டீம் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட். சோ தேங்க்யூ சார், ஒரு மைல் ஸ்டோன் என்னோட லைஃப்ல. தேங்க்யூ சார். Thank you. And லாவண்யாவை நான் மிஸ் பண்ணவே முடியாது. அவளோட ஸ்வீட் வாய்ஸ், அவள் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே என்னால தவிர்க்கவே முடியாது. தேங்க்யூ லாவண்யா ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் டில் டுடே. தேங்க்யூ.